இரவுல யார் வரா பகல்ல யார் வரா என்ற தத்துவத்தை நம் கண்டிப்பாக தெரியும். சரி. இப்போ பாரதாதேவி பார்த்தால் என்ன ஆண்டவன் பகவான் நமக்கு 5 பஞ்சபூதங்களை கொடுத்திருக்கிறான். சரி. பகவான் உயிரை கொடுத்தே இந்த உலகத்தை காத்து ரட்சித்தேன். அப்ப ஆண்டவன் சொன்ன சொல்லை ஆதிசக்தி நம்பிவிடாமல் சரி ஆண்டவனுக்கு பின்னால் ஓடோடி வந்து என்ன செய்கிறாள் தெரியுமா? என்னம்மா? ஆதிசக்தி பார்வதியா சொல்லை நம்பி விடாமல் பார்வதி கண்களை பொத்திட்டாள. ஆமா ஆமா. 8ஓடு 8 நாளாக இருள்மயமா இருக்கு. சரி. பகவான் ஆங்கார கோபம் கொண்டு நம்மளுக்கு 2 கண்கள் தான். ஆமா. நம்மளை படைத்த கடவுளுக்கு 3 கண்கள். ஆமா. பகவான் நேர் நெத்தியிலே ஒரு கண்ணு உண்டு. சரி. அந்த ஞானக்கண் நெற்றிக்கண்ணை திறந்து பார்வதிக்கு தெரியாமல் பகவான் உலகம் எங்கும் எவ்விதமாக ஒளி கொடுக்கிறார் தெரியுமா? எப்படி? சமயே உச்சி கண்ணை திறப்பார் உலகில் ஒளி கொடுப்பார் நெற்றி கண்ணை திறப்பார் திறப்பார் உலகமெல்லாம் ஒளியுமாச்சு. நெற்றி கண்ணை திறந்த போது நீடுலகம் ஒளியுமாச்சு. வெளிச்சமாதை கண்டல்லவோ பகவானைத்தான் பார்க்காளே பார்க்காளே பார்வதியா வெளிச்சமாதை கண்டலவோ ஆதிசக்தி பார்வதியா ஆண்டவன பார்க்காள பார்வதியால் பார்த்த போது கண்டு மனம் பதறுவாளா கால் சோர்ந்து இருப்பாளா துட்டுக்குன்னு மை மறந்து திடீரென்று சோர்வடைந்தார். பகவானைத்தான் பார்த்தல்லவோ ஆதிசக்தி பார்வதியா வேர்வையது வேர்த்திடுமா ஆதிசக்தி உடல் வேர்வை ஆதி வெள்ளி கையில காற்று வெள்ளம் போலையல்லோ போலையல்லோ இரண்டு வெள்ளம்
கண்களை பொத்தியதால் ஆதிசக்தி பயப்படவில்லை. சரி. பகவான் ஆங்கார கோபம் கொண்டு நெற்றிக்கண்ணை திறந்து உலகமெல்லாம் ஒளி கொடுத்தார். ஆமா. அப்படி ஒளி கொடுத்த போது என்ன பகவானை பார்த்து பார்வதியால் என்னமா பதறி வேர்வையது வேற்று. சரி. ஆதிவெள்ளி கையிலே திரண்டு வெள்ளம் ஓடுகிறது. பார்த்தார் பகவான். என்ன பார்வதியின் வேர்வை பூமியில் விழுந்தா பூமாதேவி தாங்க மாட்டாள் என்று சொல்லி ஆதிசக்தியின் உடல் வேர்வையை அண்டவன் சிவபெருமான் 1008 சடாமுடியிலே ஒரு பாகத்தை உழைத்தார். பார்வதியின் மேனியை துடைத்தெடுக்கிறார். சடாமுடியும் தாங்கவில்லை. அதை 10 கடலாக பிறவி செய்ய வேண்டும் என்று ஆண்டவனாகிய சிவபெருமான் எவ்விதமாக பிறவி செய்தார் தெரியுமா? ஒன்றாங்கடல் ஓர்கடலா, ஒன்றாங்கடல் ஓர்கடலா, இரண்டாங்கடல் கருங்கடலா, மூன்றாங்கடல் முத்து கடல், நாலாங்கடல் நல்ல தண்ணியே, ஐந்தாங்கடல் அலைகடலா, ஆறாங்கடல் அருங்கடலா, எண்ணெய் கடல், எட்டாங்கடல் திட்டு கடல், ஒன்பதாங்கடல் உப்பு கடல், ஒன்பதாங்கடல் உப்பு கடல், பத்தாங்கடல் பார்க்கடல். இப்படி பத்தாங்கடல் பார்க்கடலா, பார்க்கடலும் தன்னதில பளிங்கி வர்ண பாறை உண்டு, காற்றடித்தோ மணல் பரப்பு கரையா புட்டு வளர்ந்திருக்கு, ஓங்கி நல்லோ வளர்ந்த புட்டு, 1000 வாசல் உண்டு, ஆகாயம் பூமிக்குமா, ஆகாயம் பூமிக்குமா, அந்தரமா வளர்ந்திடும். ஆகாயம் பூமிக்குமா அந்தரமா வளர்ந்திருக்க, வளர்ந்த அந்த புத்துக்குள்ள ஆணாகும் கருணாகும் பெண்ணாகும் சென்னாகும் நாகராஜ நாகக்கண்ணி, நாகராஜ நாகக்கண்ணி, அந்த நாகலோகம் ஆண்டுவான். பத்தாங்கடலுக்கு அப்பாலே வாழக்கூடிய உலகம் நாகலோகப்பட்டினம். நாகலோகப்பட்டினம். இந்த நாகலோகப்பட்டினத்திலே சரி ஆண் நாகம் கருணாகம் பெண்ணாகம் சென்னாகும். சரி. அப்படி அந்த நாகமுடி ராஜனும் நாகக்கிண்ணி பெண்ணானவளும் எப்பேற்பட்ட சொர்வத்திலே வாழ்ந்து வருகிறார் தெரியுமா? எப்படி அம்மா? உடல் எல்லாம் பாம்பின் சொர்வம், தலை மட்டும் மனித சொர்வம். சரி. இந்த சொர்வத்திலே வாழ்ந்து வரக்கூடிய நாகராஜன் நாகக்கண்ணி எந்த குறையுமே கிடையாது. ஆமா ஆமா. அந்த நாகராஜன் நாகக்கண்ணிக்கும் அந்த நாகக்கண்ணியம்மா வந்த நேரம் என்னமா அந்த நாகலோக பட்டினத்திலே எந்த செல்வாக்கிலையும் குறையுமே கிடையாது. ஆமா. சொத்து சுகம் பொண்ணு பொருள் தோட்டம் துறவா நஞ்ச புஞ்ச வீடு வாச அனைத்து செல்வங்களும் குறை கிடையாது. ஆமா. எல்லா செல்வாக்கும் இருக்கு, பொன் பொருள் எல்லா வசதியும் இருக்கு. ஆமா. ஆனா நாகராஜன் நாகக்கண்ணிக்கும் சகல செல்வமும் இருக்கு. ஆமா. ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்பாங்க, மாற்றியே பேச மாட்டாங்க. ஆமா. குடும்பம்னு இருந்தா அப்படி இருந்தா நிறைய குடும்பம் ஓடி அடையும். ஆமா. எல்லா செல்வாக்கு இருந்தும்
அந்த நாகக்கன்னியம்மா வந்த நேரத்துல என்ன அந்த நாகலோக பட்டினத்திலே சரி எந்த செல்வாக்குலையும் குறையும் கிடையாது. கிடையாது கிடையாது. பெண்ணா பிறந்தவனா அப்படிலாம் இருக்கணும். ஆமா, பொண்ணா பிறந்தா அவளை செல்வாக்கா பிறக்கணும். இங்க கல்யாணம் முடிச்ச வந்த அன்னைக்கே புருஷனை கூட்டு தனி கொடுத்தனம் போயிருதால. ஆமா ஆமா. என்ன செய்ய, என் வீட்டுக்காரெல்லாம் அப்படிதான் போயிட்டா, தனிக்கே போயிட்டா, தனி கொடுத்தனம் போயிட்டா. நான் மட்டும் தனிக்கே இருந்து எப்படி இந்த வில்லுக்கு போய் உழைச்சி சாப்பிட்டுக்கிட்டாலே இது சரியா போச்சு. நானும் தனி கொடுத்தனம் தான், அவளும் தனி கொடுத்தனம் போயிட்டா. ஆளுக்கு ஒவ்வொரு ஒரு வீடு. ஆமா ஆமா. இதுக்கே மாசம் சரியா பெருமை. ஆமா, அவள் விளக்கு பொறுத்து வந்த நேரம் அப்படி பொருத்தி விட்டுருக்கா, தகதகான்னு எரிஞ்சிட்டு. சரியா போச்சு. விளக்கு எரிஞ்சிட்டு அப்படி வீட்டுக்கு தெரிஞ்சா நாளைக்கு போனா கஞ்சி கொடுக்க மாட்டாங்க. ஆமா பாத்துக்கோங்க. அதான் ஒண்ணு. அதான் ரொம்ப வெட்டி சொல்ல மாட்டேம்மா, குறையா சொல்லிட்டு வருவேன். அடியா? ஆமா. அப்புறம் யூடியூப்ல பாத்துட்டு வீட்டுக்குள்ள வரவிடாம வைக்கிற போறாங்க, வரவிடாம ஆக்கிடுவாங்க, கஞ்சி கொடுக்க மாட்டாங்க. ஆமா, நாளைக்கு வில்லுக்கு போனதை வெளியே தள்ளிடுவாங்க. பிறகு நம்ம தான் தெருவில் நிற்கணும். பிறகு தெருவில் இருந்து தெரு வந்தனேவா இன்னும் தெரியணும். லட்சுமி லட்சுமி மகாலட்சுமி தான், சும்மா சொல்லுங்க சொல்லுவேன். சரி சரி. அப்போ பார்த்தால் நாகக்கணியானவள் என்ன அத்தான் பகவானே, என்ன அந்த நாகமுடிய ராஜனிடம் சரி எந்த செல்வாக்குலையும் குறையும் கிடையாது. ஆமா ஆமா அப்படின்னு சொல்லி நாகக்கண்ணி பெண்ணானவள் சரி நாகராஜன் இடமதிலே என்ன சொல்கிறார் தெரியுமா? என்னம்மா? எங்கனவா ராஜோ மன்னா, எங்கனவா ராஜோ மன்னா, எனக்கு வைத்த ரத கிளிய கைபிடித்த நாள் முதலா பால் இருக்கு, பவுஸ் இருக்கு, பாலகந்தான் இல்லை ஐயா, பொண்ணு இருக்கு, பொருள் இருக்கு, புத்திரனும் இல்லை ஐயா. நாகக்கண்ணி பொன்னானவள் நாகராஜன் இடமதிலே, நாகராஜன் இடமதிலே என்ன என்ன சொல்லுவா? பொண்ணு இருக்கு, புகழ் இருக்கு, பூமியால பிள்ளை இல்ல, ஆடு இருக்கு, மாடு இருக்கு, அடுக்கு மத்த வீடு இருக்கு, சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, சொத்தால பிள்ளை இல்லை. பார்த்தா நாகக்கண்ணி பெண்கொடியால் என்ன நாகராஜன் இடமதிலே வந்து என்னவா ராஜமன்னா, எத்தனை சொத்து சுகம் இருந்துட்டாலும் சரி கனியிலே சிறந்த கனி என்ன கனி? கனியிலே சிறந்த கனி என்ன கனி? கொடுத்துக்காரன் கனியிலே சிறந்த கனி கொழுந்தியா கனியா? கொழுந்தியா தெய்வ கனியா? கொடுக்காரு உமக்கு என்ன கனியா? அவளை கட்டி கொடுத்தாச்சு. தாளக்காரது உமக்கு என்ன? சரியா போச்சு. சரியா போச்சு. அவனுக்கு பிடிச்சதுதான் உமக்கு பிடிச்சிருக்கு. செல்வத்திலே சிறந்த செல்வம் என்ன? என்ன பிள்ளை செல்வம் தான் சிறந்த செல்வம். இவங்க என்னன்னா கொழுந்தியா கனிங்காங்க, மாங்கனிங்காங்க, தேங்கனிங்காங்க. ஆமா, 24 மணி நேரம் இந்த நினைப்புல தான் இருக்காங்க. ஆமா, கட்டக்காரது என்னன்னா பொண்டாட்டி கனிங்காரு. ஆமா, யாரு அது உண்மைதான். பொண்டாட்டி தானே பிள்ளை வருது. ஆமா, அதாவது எந்த ஒரு விசேஷ வீட்டுக்கு போனாலும் சரி முதல்ல பொண்டாட்டி எங்கன்னா கேட்பாங்க, அது கேட்க மாட்டாங்க. இல்ல இந்த மேல தோட்டம் நல்லா இருக்கான்னு கேட்பாங்க, கேட்க மாட்டாங்க. இந்த சொத்து ஜோம் நல்லா இருக்கான்னு கேட்பாங்க, இல்ல இந்த வீடு வாசம் நல்லா இருக்கான்னு கேட்பாங்க, கேட்க மாட்டாங்க. எத்தனை பிள்ளைய இருக்கு, என்ன பிள்ளை இருக்கு, பிள்ளைகள் நல்லா இருக்கான்னு தான் முதல்ல கேட்பாங்க. என்ன படிக்காங்க, என்ன வைக்காங்க, அப்படிதான் வரும் கேட்பாங்க. குழந்தையா நல்லா இருக்கானா கேட்பாங்க, ஒருத்தையும் கேட்க மாட்டாங்க. ஊரெங்கும் இப்படிதான் சொல்லிட்டு தெரியுதாங்க. அவன் என்ன நடக்க போகுது இல்ல. என்னப்பா கோயில் இல்ல
வீட்டுல குடியிருக்க கூடாது. சரி. கொழுந்தியா இல்லாத வீட்டுல பொண்ணு கட்ட கூடாது. சபாஷ். ரொம்ப இத வழக்கத்துக்கு நல்லா இருக்கும். சரியா போச்சு. அப்ப எவ்வளவு செலவானாலும் அப்போ குழந்தையார் வீட்டுல தான் பொண்ணு கட்டணுமோ? ஆமா. உண்மை உண்மை உண்மை. வீட்டம்மா விருந்துக்கு போனாலும் இவங்க போனாலும் சரி, அந்த மாமியா மாதிரி இருந்தாலும் இல்லாட்டாலும் அந்த குழந்தையா இருந்தா ஏதோ எப்படி வச்சு கொடுக்கணும், சாப்பாடு எப்படி வச்சு கொடுக்கணும், காப்பி எப்படி போட்டு கொடுக்கணும். 2 நாளைக்கு நல்லா பேசுவா, 3ஆனத்தை அடிச்சு பத்திர போறா. வேற அது உண்மைதான். இவர் மட்டும் தான் வாழ்நாள் முழுக்க பேசலாம். அடியா உண்மை. அதெல்லாம் கிடையாது, பொய். சும்மா அப்படி ஊரை சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க. இவங்க எப்படி ஏமாத்திட்டு போறாங்க, என்ன செய்ய போறாங்க அப்படி பேசிட்டு அப்படி விட்டுட்டு போயிருது. என்ன செய்ய, ஆனா வீட்டுல போய் பார்த்தா தானே தெரியுது. வண்டாலும் அங்க போய் தான் தெரியும். நாகராஜன் நாகக்கனியும் பிள்ளை இல்லாத கவலை கொண்டு ஆமா நாகராஜன் மன்னனிடம் என்னம்மா நாகக்கண்ணி பெண்ணானவள் என்ன சொல்கிறார் தெரியுமா? என்னம்மா? சுவாமி கத்தரிக்கா தோட்டத்தில காய்வரிக்க ஒரு பிள்ளை இல்ல, வெள்ளரிக்கா தோட்டத்தில விளையாட ஒரு பாலன் இல்லை, பூசணிக்கா தோட்டத்தில பூ பறிக்க ஒரு பிள்ளை இல்லை, தோட்டத்திலேயே நிறகுடத்து தண்ணீரில நின்றாளம் ஒரு பிள்ளை இல்லை, மாகோளம் தனை அளிக்க ஒரு மதல வந்து பிறக்கலைய, மழை பெய்ந்த முததில மண்ணளம்ப ஒரு பிள்ளை இல்ல, நான் மண்ணலைந்த கையோடு பவி மடி பிடிக்க ஒரு குழந்தை இல்லை, நானும் கடைவழி போகும்போது நானும் வாரேன் என்று சொல்லி கால் விடிக்க ஒரு பிள்ளை இல்லை என்று சொல்லி எத்தனைதான் பொன் பொருள் செல்வங்கள் இருந்துட்டாலும் சரி இந்த பெண்ணா பிறந்தவளுக்கு என்ன ஒரு பிள்ளை இல்லாத கவலை கொண்டு, ஆமா பிள்ளையில கவலை பெருங்கவலை உண்டு. அந்த நாகராஜ மன்னனிடம் அழுது புலம்புகிறார். என்னதான் ஆனா பிறந்த ஆம்பளைங்க வெளியே போனாலும் சரி அந்த வீட்டுல அந்த பொம்பளைக்கு பேச்சு துணையா ஒரு பிள்ளை வேணும்ல. ஆமா ஆனா பிறந்த ஆம்பளை வேலைக்கு போயிடுவாங்க, வீட்டுல அந்த பெண்ணா பிறந்தா ஒத்தையில இருப்பாங்க. அவங்கள ஒரு பேச்சு துணைக்கு ஆள் இருந்தா தான் நல்லா இருக்கும், கொஞ்சம் நேரம் போகும். ஆமா மாமா மாமியாலாம் இருப்பாங்க, அவங்க அங்க அதெல்லாம் டேஞ்சரான கேஸ். அது இருக்க வரைக்கும் ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப நாகக்கன்னியானவள் நாகராஜன் இடமதிலேயே சொல்கிறார், என்னதான் மாமியா மாமனார் இருந்தாலும் எவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்க முடியும்? பேசிட்டு இருக்க முடியாது. மாமியா நல்லா பேசிக்கிட்டே இருப்பா, என்ன கொஞ்ச நேரம் கழிச்ச உடனே அவ ஜோதிர்வத்தை காமிப்பா, அவ்வளவுதான். அங்க 2 பேரும் பிறகு ஓ முடி எப்படி ஏன் முடி எப்படின்ட்டு நார வேண்டியதான். ஆமா சங்கடப்பட்டு இருக்கணும். தனக்குன்னு ஒரு குழந்தை இருந்தா அப்படியே கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து என் செல்லமே என் தங்கமே கடைக்கு போயிட்டு வருவோமா, அப்பா இப்ப வந்துடும் வருமா, அழாது செல்லும் அப்படி ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அந்த குழந்தையோடு கொஞ்சம் விளையாடும் போது அந்த பெண்ணா பிறந்தவளுக்கு நேரம் போறதே தெரியாதான். ஏப்பா சொல்லவா செய்யணும், எங்களுக்கு 12 மணி ஆயிட்டுனா நேரம் அப்படியே போயிட்டே இருக்கும். அதான் எனக்கு தெரியுமே. ஆமா
உங்களுக்கு குழந்தை இருந்தா தான் உங்களுக்கு நேரம் போகும். அடியா 12 மணி ஆனா என்ன நேரம் போகுதுப்பா? 12 மணி ஆகும்னு உடனே எங்களுக்கு நேரம் அப்படி போயிட்டே இருக்கும். கரெக்டா 12 ஆயிடுச்சு. 12 ஆயிடுல பகல் 12 மணிமா. பகல் 12 மணி நேரம். எந்த கவலையா இருந்தாலும் சரிதான். ஐயோ. ஆமா, நீங்க வீட்டுல இருந்து குவா குவான்னு கத்துனாலும் நாங்க பாட்டு போயிட்டு வந்துடும். என்னதான் கத்துனாலும் சரி என் வேலை கரெக்டா நடக்கும். வேலை கரெக்டா நடக்கும், நிம்மதியா இருப்போம். சரியா போச்சு. பொம்பளை மனசு பூவுக்கு சமம். நீங்க வெயில் அடிச்சா அப்படியே உடந்து காஞ்சிருவீங்க. சரியா போச்சு. ஆமா, ஆனா நாங்க 12 மணிக்கு கடைக்கு போயிருவோம். நீங்க 12 மணிக்கு ஒரு செவனப்பு வாங்கி அடிச்சிருங்க, அப்படி கூலா இருக்கலாம். அடியா. ஆமா, இப்ப அடிக்க வெயிலுக்கு அப்படிதான் செஞ்சுட்டு இருக்கு. அப்படிதான் இருக்கு. ஆனா அப்ப பார்த்தால் நாகக்கண்ணி பெண்ணானவள் என்ன அந்த நாகராஜன் மன்னனிடத்திலே என்னம்மா இன்னும் என்ன சொல்கிறார் தெரியுமா? என்ன? என் கணவா ராஜமன்னா, என் கணவா ராஜமன்னா, எனக்கு வாய்த்த மணவா நான் தானே மலடியானே, நாட்டில் வேற பெண்ணிலையோ நான் தானே இருசியானே, உலகத்தில பெண்ணிலையோ பெண்ணாக பிறக்கலாமோ, பூமி தண்ணில் வாழலாமோ, மலடி பட்டம் மாறுவதப்போ, மனக்கவலை தீர்வதப்போ, இருசி பட்டம் மாறுவதப்போ, எனக்கவலை தீர்வதப்போ, குழந்தையிலா மலடி என்று உளையத்தார் பேசுவார். முத்து முத்தா கண்ணீரை முகமெல்லாம் வடிக்காள், பவளம் போல கண்ணீரை பக்கமெல்லாம் வடிப்பாள். ஆறாத கண்ணீரை ஆறாத கண்ணீரை அங்கமெல்லாம் வடிப்பாள். அப்படி முத்து முத்தா கண்ணீரை முகமெல்லாம் வடிக்கிறாள். ஆமா, பார்த்தா நாகராஜன் மன்னன். என்ன? எம்மா நாகக்கண்ணி, அஞ்சாத புலம்பாத அருங்கவலைப்படாத. இந்த பகவான் அருள் இருந்தால் நமக்கு கண்டிப்பா ஒரு குழந்தை கிடைக்கும். குழந்தை கிடைக்கும். பார்த்தால் நாகராஜன் தேவி நாகக்கண்ணி. வைத்தியாரே அழுது அழுது உடம்ப ஒம்பாக்காத, நல்லா சாப்பிடு. உடம்ப ஒம்பாக்கிட்டா குடும்பத்தை ஒத்து கொண்டு போக முடியாது. அடியா. ஆமா, கத்தரிக்காயில கடையில போய் வாங்கிட்டு வர, மாங்காயில மரத்துல போய் பறிச்சுட்டு வர, சரி, தேங்காயில தென்னை மரத்துல போய் பறிச்சுட்டு வர, சரி, பூ இல்ல வந்து அல்ல வாங்கிட்டு வந்து சூடுறதுக்கு. அதனால ஆண்டவரா என்னைக்கு பார்த்து தாராரோ அன்னைக்கு நம்ம குழந்தைய வாங்குவோம். பார்த்தால் நாகக்கண்ணியானவர் என்ன என்னதான் நாகராஜ மன்னன் ஆறுதல் சொன்னாலும் சரி அவளால மனம் வருந்தி அழுதுகிறாள். ஆமா, என்ன இருந்தாலும் பெண்ணா பிறந்தவள் இல்லையா? ஆமா, சொல்ல வச்சேனும் லேசா ஒண்ணுனா போதுமே. ஆமா, ஒரு உள்ளி எடுத்து கண்ணில் வச்சு கண்ணீரை வடிச்சிருவாளா அப்படின்னு கண்ணீர் வந்துருமே. சொல்ல வச்சேனும். பார்த்தால் நாகக்கண்ணியானவள் என்னதான் நீங்க ஆறுதல் சொன்னாலும் சரி மனக்கவலைன்னு ஒண்ணு இருக்கலாம். இருக்கு. இப்ப நாகராஜ மன்னனிடத்திலே நாகக்கண்ணியானவள் சொல்கிறார், எவ்வளவு சொத்து இருந்து நம்ம என்ன செய்ய? ஒண்ணும் செய்ய முடியாது. 12 வருடமா ஆச்சு. ஆமா, ஒரு குழந்தையும் கிடைக்கல. ஒரு குழந்தையும் இல்ல, குட்டியும் இல்ல, பூச்சியும் இல்ல, புழுவும் இல்ல. பார்த்தால் நாகக்கண்ணியானவள் நாமள்கிட்ட இருக்கிற சொத்து சுகத்தை எல்லாம் தான தர்மங்களாய் செய்யலாமா? அது செய்து பார்க்கலாம். அப்படி செய்தாவது நமக்கு ஒரு தவளும் பிள்ளை கிடைக்கும். ஒரு பிள்ளை கிடைக்கும்லா? ஆமா. அப்போ நாகராஜன் தேவி நாகக்கண்ணியானவள் சரி இருவேரும் ஒன்று கூடி என்ன செய்ய